இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்றால் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பெருநாள் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவதன் பின்னணியிலையும் மறுமை திருப்தி ஒன்றுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய திருப்தி. ஊர் உலகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நோன்பு நோற்ற பொழுது எப்படி நம்முடைய மனோவீச்சைக்கு இடமளிக்காமல் இருந்தோமோ அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் செயல்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் நாம். ஊரை நாங்க பார்க்க மாட்டோம், அவரை பார்க்க மாட்டோம், இவரை பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க அதுதான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொன்னார்? மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் খিয়ারাতু மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை, நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. நான் சொல்றதா சட்டம் தான். அல்லாஹ் அதன்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நடக்கணும். அப்படித்தான் நாம் நடக்கிறோம். இல்லைன்னா நமக்கு ஊரோட சேர்ந்து பெருநாள் கொண்டாட தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று மனிதன் என்கிற முறையில் நமக்கும் ஆசை இருக்காதா, விருப்பம் இருக்காதா? ஏன் தனிச்சு நாங்க கொண்டாடணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன? இன்னும் சிலர் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்களா பெருநாளில் குழப்பத்தை விளைவிப்பவர்கள், பெருநாள் குழப்பத்தை உண்டாக்கி நாங்க என்ன சந்தோஷத்தை கண்டோம், இதுல எங்க எங்களுக்கு லாபம்? ஊரு ரெண்டாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கா, லாபம் இருக்கா? எங்களை சார்ந்தவர்கள், எங்களின் சொந்த பந்தங்கள் கூட மாற்று கருத்தில் இருக்கலாம் அல்லவா? அவர்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஒரு நாளிலும் கொண்டாட வேண்டும் என்று நாங்களா விரும்புகிறோம்? அல்லாஹ் சொன்னா என் தாய் என்ன, தந்தை என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, எதையும் நாங்கள் பார்க்க தயார் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூல் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க? பிறை பார்த்ததா 2 பேர் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போங்கட்டாங்க. அவங்க நம்பகமானவர்களா? சொன்ன செய்தி சரியா? ஏத்துக்கங்க, அவ்வளவு. இதான் நபி வழி. அந்த நபி வழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம். நீங்கள் நம்முடைய கடந்த கால பிறை அறிவிப்புகளை பாருங்கள். நாம் யாருடைய பிறை அறிவிப்பை எல்லாம் ஏற்று செயல்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த மக்களின் பிறை அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டதை விட மாற்று கருத்தில் இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள், பிற அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவர்கள் பிறை பார்த்ததாக நம்பகமான செய்தியை சொல்கின்ற பொழுது அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில பெருநாளை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். யாருன்னு பார்க்க எந்த ஜமாத்து? நீ டிஎன்டிஜேவா? டிஎன்டிஜே சொன்னா தான் ஏற்போம் நாங்கள் சொன்னதில்லை. யாரா இருந்தாலும் சரி, பெயரளவில் தங்களை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இருந்தாலும் பிற பார்த்தீங்களா? உண்மையா? அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்ல தயாரா? எந்த நேரத்தில் பார்த்தீங்க, எந்த திசையில பார்த்தீங்க? அவற்றை உறுதி செய்வதற்குரிய தகவலை கேட்டு சரியான அடிப்படையில் சொன்னால் அதை ஏத்துக்கிட்டு அறிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதான் அல்லாஹ்வுடைய திருப்தி. இறைவனின் திருப்தி தான் வேண்டும் என்றால் நோன்பில் இருந்து இந்த பயிற்சியை கூட பெறலனா உள்ளுக்குள்ள எந்த சோறும் இருக்கக்கூடாது. 1-2 பேர் ஊரோட கொண்டாடி இருக்கலாம். என்ன ஊரோட கொண்டாடி என்ன ஆகுது? அல்லாஹ் மறுமை நாள் அதையா கேட்பான்? நான் எந்த நாளில் சொன்னேனோ அந்த நாளில் நீ கொண்டாடினாயா? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரியணும். இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் பெற பார்த்துட்டீங்க, எங்க கிட்ட வந்து சொல்றீங்க நாங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட, உங்க அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட நீ பெருநாளை கொண்டாடிட்டு போங்க. ஏன்? மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள். உஹது போர்க்களத்தில் அனஸ் பின் நதுர் என்கிற நபித்தோழரின் வாழ்க்கை நமக்கு பாடம் இல்லையா? யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, பொய்யான செய்தி. அதை கேட்டு பல பேர் புறமுதுகிட்டு ஓடி வர்றாங்க. இனிமே நம்ம யுத்த காலத்தில் நின்று என்ன ஆக போகுது, போர் நடந்தா என்ன நடக்காட்டி என்னங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க பல பேர். நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே குழப்பம். அந்த நேரத்திலேயும் குழம்பாமல் இருந்த அல்லாஹ்வின் அருள் பெற்ற ஒரு நபித்தோழர் அனஸ் பின் நதுர் எதிரிகளை முன்னோக்கி செல்கிறார். கண்ணுக்கு முன்னால பல தோழர்கள் சஹாபாக்கள் புறமுதுகிட்டு ஓடியதை கண் கொண்டு பார்த்தும் அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற பொய் செய்தி, அந்த செய்தி வந்ததற்கு பிறகும் அவருடைய மன உறுதியை பாருங்க. ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன, மௌத்தா போனா என்ன? நான் என்ன நபிக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கேன்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. என்னுடைய தோழர்கள் புறமுதுகிட்டு பின்வாங்கி ஓடினால் எனக்கு என்ன? எனக்கு சொர்க்கத்தின் வாடை அதோ அந்த உஹது மலை அடிவாரத்தில் இருந்து வருகிறது, அதை நோக்கித்தான் நான் செல்வேன். யாரு பின்னால போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னார் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மன உறுதி நமக்கு வேணும். இன்னும் சிலர் அதெல்லாம் சரிங்க, பிற பார்த்தாங்க, கன்னியாகுமரியில் பார்த்தாங்க, கோவையில் பார்த்தாங்க, சரி அது ஏன் தாமதம்? 4 மணி நேரம் தாமதமாக தான் சொல்வீங்களா? பார்த்ததே பார்த்தாங்க, கொஞ்சம் முன்னால பார்த்தா தான் என்ன, அல்லது பார்த்ததை முன்னாலேயே சொன்னா என்ன? தாமதமான்னு கேட்டால் தாமதம் தான்.
அவங்க பிறை பார்த்தது எல்லாம் தாமதம் இல்லை, பிறையெல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் பார்த்துருக்குறாங்க, உரிய நேரத்தில் பார்த்தார்கள். உரிய நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஜமாத்தார்களிடத்தில் சொன்னார்கள். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை, உங்க அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய இல்லங்களுக்கு நாம் செல்கிறோம், அவர்களை விசாரிக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறோம். அல்லாஹ்வை சாட்சியாக்கி இறைவன் மீது ஆணையிட்டு பிறை பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஆம் நாங்கள் உரிய நேரத்தில் பிறை கண்டோம் என்றார்கள். 2 மணி நேரம் தாமதம், 3 மணி நேரம் தாமதம். நபி வழி நமக்கு அதுக்கு தீர்வு தரலையா? தாமதமானா என்ன? பிறை உரிய நேரத்தில் பார்த்தார், அது செய்தி நமக்கு தாமதமா வருது. இப்ப நபி வழி நமக்கு என்ன சொல்லுது? தாமதமானாலும் அந்த அறிவிப்பை ஏற்று பெருநாளை நாம் செய்ய வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தாமதம் என்கிற காரணத்தினால் நீதமிக்க இருவர் பிறை பார்த்ததாக சொல்லக்கூடிய சாட்சியத்தை மறுக்க இயலாது. மறுத்தா நீங்க ஹதீஸ மறுக்கிறீங்கன்னு ஆயிடும், மறுத்தா நீங்க உங்க மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்று ஆகிவிடும். நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிறை பார்த்த தகவல் தாமதமாக வந்த பொழுது அதை ஏற்று அறிவிப்பு செய்தார்கள். ஆகவே தாமதமாக வந்தாலும் 10 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 12 மணி ஆனாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கப்பா, பிறை பார்த்து நோன்பு வை, பிறை பார்த்து நோன்பு விடு. பிறை பார்த்துட்டாங்க, உறுதியா செய்தி தாமதமாக தான் வந்திருக்கு, அவங்க சீக்கிரம் சொல்லியிருக்கலாம் தான், தாமதமாக வந்துருச்சு, லேட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன, நாளைக்கு பெருநாள் முடிஞ்சு போச்சு, அறிவிப்பு போயிட்டே இருக்கணும். நம்முடைய சொந்த மன விருப்பையெல்லாம் தூக்கி ஓர எறிந்து விட வேண்டும். அந்த பயிற்சியை பெறுவதுதான் நோன்பின் நோக்கம். அதை பெறாவிட்டால், அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நாம் திருப்தி கொள்ளாவிட்டால் நோன்பின் மூலம் உரிய பயிற்சியை பெற்றவர்களாக நாம் ஆக மாட்டோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.